ம். இப்போ அந்த கல்யாண முருகருக்கு என்ன பண்ணலாம்னா, நிறை மாலை, தேங்காய் பழம், கற்கண்டு. கற்கண்டு தான் சுக்கிரன். புரியுதுங்களா? ஒரு கணவனுக்கு மனைவி சுக்கிரன். மனைவிக்கு கணவன்கிறது சுக்கிரன். புரியுதுங்களா? இந்த 2 பேஸ்ல அடிப்படையில அந்த கற்கண்டு வாங்கி கண்டிப்பா அந்த கோவில்ல வச்சு, நிற மாலை, தேங்காய் பழம் எல்லாம் வச்சு, வஸ்திரம் சாத்தி வழிபட்டாங்கன்னா, கண்டிப்பா கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே நம்ம சென்னையிலேயே இருக்குது. ம். சென்னையில உள்ள மக்கள் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? எங்கெங்கோ ராம்நாட்ல இருந்து அங்க வந்தாங்க அவங்க. ம். வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு கல்யாணம் அமைச்சு குடுத்துட்டோம். இந்த மாரி எங்கெங்கேயோ இருக்கவங்கலாம் அந்த சாமிய யூஸ் பண்றாங்க. சென்னை மக்கள் அழகா யூஸ் பண்ணி அதாவது நம்ம பதிவு பார்க்குறவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த கல்யாணத்த ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டும். கண்டிப்பா கோயிலுக்கு வந்தாங்கன்னா, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஓகே. அவங்களுக்கு பிளஸ் அதோட திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். ம். இதுவே கேட்கும். இதுவே நல்ல முறையா கேட்கும். ஆத்மாத்மா ஒரு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு குடுத்தோம்னா, நம்ம ஆத்மாத்மா குடுக்கணும். ஆத்மாத்மா பாசத்தோட குடுக்கணும். அரவணைப்போட குடுக்கணும். அன்போட குடுக்கணும். அது மாரி நம்ம மனசளவுல நெனச்சு அந்த முருகர தியானம் பண்ணி, முருகருக்கு நிறமாலை வாங்கி சாத்தி, சாமி கும்பிட்டுட்டு, அந்த ஜாதகத்த அவருடைய ஜாதகத்த கொண்டு அங்க வச்சு சாமி கும்பிட்டு, அவங்க வந்து திரும்பி பொண்ணு வீட்டுக்கு போனாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் ஜெயிக்கும். ஜெயம் ஆகும். அது ஆகலைன்னா என்னை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு என்ன கேட்க சொல்லுங்க. நான் இத்தன பேருக்கு ஒரு வலிவு குடுத்தேன், தீர்வு குடுத்தேன். உங்களுக்கு குடுக்காம போயிருவேனா நானு? கண்டிப்பா குடுப்பேன் நானு. கண்டிப்பா. அதே மாரி திருவண்ணாமலையும் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை போகணும்னா வெள்ளிக்கிழமை போய் பார்க்கணும்.